மாதாவரம் சின்ன சேக்காடு வில்லேஜ் பகுதியில் சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான ஸ்பார்க் பயோகேஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனமானது செயல்பட்டு வருகிறது. இது திடக்கழிவு பொருட்களிலிருந்தும் இந்த காய்கறிகள், மணல் சணல் போன்றவற்றிலிருந்து பயோகேஸை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையாகும். இந்த நிலையில் இன்று இரவு அந்த தொழிற்சாலையிலிருந்து பயங்கர சத்தத்துடன் வாயு வெளியேறியதாக கூறி அங்கு பொதுமக்கள் கூடியிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியின் பயோகேஸ் தயாரிக்கும் தொழிற்சாலை விபத்து ஏற்பட்டதாகவும், வெடித்து சிதறியதில் 4 தூண்கள் மற்றும் பேனல் பொருட்கள் சேதமடைந்ததாகவும், ஒருவர் படுகாயங்களோடு மீட்கப்பட்டு பலர் உள்ளே சிக்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியே இருக்கிறது. வாயு கசிந்ததால் பொதுமக்கள், அந்த பகுதி பொதுமக்கள் அங்கு கூடியிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியானது பருத்திப்பாளையம் போன்ற பகுதிகளில் இந்த தொழிற்சாலையானது செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காய்கறிகள், மாட்டின் சாணங்களை போன்றவற்றை கொண்டு இந்த வாயுவானது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும், இதில்தான் இந்த விபத்தானது ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. உள்ளே இருந்த எலக்ட்ரிக்கல் பிளான்ட் முற்றிலுமாக சேதமடைந்திருப்பதாகவும், கான்கிரீட் சுவரானது உடைந்து விழுந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. கான்கிரீட் உடைந்த நிலையில் வாயுவானது வெளியேறி இருப்பதாகவும், தொடர்ந்து சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு இது சுவாச பிரச்சனையை ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த கான்கிரீட் உடைந்த போது பயங்கர சத்தத்துடன் சுற்றுவட்டார பகுதியில் அதிர்வு ஏற்பட்டதாகவும், இந்த பகுதி போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் வந்திருக்கிறார்கள். இந்த காயமடைந்த ஒரு நபரை ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய பணிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த தொழிற்சாலைக்குள் 3க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் உள்ள இருக்கிறது. யாராயினும் உள்ளே சிக்கியிருக்கிறாரா என்ற நிலையில மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மருத்துவ குழுவினரும் அங்கு விரைந்திருக்கிறார்கள். தீயணைப்பு துறையினர் அங்கு இருக்கக்கூடிய, அதாவது இந்த இடிபாடுகளுக்குள் யாராவது சிக்கியிருக்கிறார்களா என்று கூறி அங்கு அவர்களை மீட்கும் பணிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் தற்போது அங்கு சாலை மறியலிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். வாயு கசிவு அதிகமானது அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பிரச்சனை ஏற்படும் என்பதனால அது தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அங்கு சாலை மறியலில் ஈடுபடக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தீயணைப்பு துறையினர், மணலி போலீசார் மற்றும் மருத்துவ குழுவினரும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் படுகாயங்களோடு ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மணலி போலீசார் விரைந்து பொதுமக்களோடு பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள். இருந்த போதிலும் விபரீதம் ஏதும் நடக்காமல் உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த விபத்து எவ்வாறு நடைபெற்றது என்பது குறித்து மணலி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான இந்த ஸ்பார்க் பயோகேஸ் பிரைவேட் லிமிடெட்ல திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து அங்கு இருக்கக்கூடிய கான்கிரீட் தளங்கள் மற்றும் பேனல் போர்டுகள் சேதமடைந்து வாயு கசிவு ஏற்பட்டதனால பொதுமக்கள் அங்கு கூடி ஒரு பரபரப்பான ஒரு காட்சிகளாக காணப்படுகிறது. உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும், ஒருவர் மட்டும் படுகாயங்களோடு தற்போது மீட்கப்பட்டிருப்பதாகவும், உள்ளே இடிபாடு யாராவது சிக்கியிருக்கிறார்களா இந்த கோணத்தில் விசாரணைகளை முன்னெடுத்திருப்பதாகவும் மணலி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்கள் உள்ளே விடக்கூறி யாருக்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, வேறு ஏதேனும் ஆபத்துகள் ஏற்படாமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்று கூறி சாலை மறியலிலும் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். மணலி போலீசார் அவரிடம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள்.